பார்த்தவுடன் இவர்தான் நமக்கு குரு. ஓகே. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் இவர்தான் நமக்கு குரு என்று அப்பவே நாங்கள் எல்லாம் ஒரு 72 பேர் மண் தரை மேலே ஒரு ஜமுக்காலம், வீட்டிலேருந்து கொண்டு வந்த பெட்ஷீட்டு தலையை நனைச்சிட்டு நாங்கள் இரவு அங்கே படுத்துக்குவோம். சாமிஜி காலையில் அவர் வந்துடுவார். ஆனால் பயிற்சி துவங்குவதற்கு முன்பு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவங்க அந்த பயிற்சி முடியல ஒன்று சொன்னாங்க, இப்போ நீங்கள் ஒரு வாரம் பயிற்சி அது, அந்த ஒரு வாரம் பயிற்சி முடிஞ்ச உடனே நண்பர்களே உங்களுக்கும் இந்த பயிற்சி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நிறுவனத்துக்கு மட்டும் இல்லை, நம்முடைய சங்கத்துக்கும் இருக்குது. சாமிஜி அப்பப்போ அந்த முன்னேற்றங்களை, பெயர் மாற்றங்களையும் சொல்லிட்டு வருவார். மணவளக்கலை மன்றம் என்கின்ற முதலில் மெய்விளக்க தவ மையம் என்று இருந்தது, அப்புறம் மணவளக்கலை மன்றம் என்று ஆகிவிட்டது. பிறகு அப்போ கேட்டார், அதுக்கு அறிவித்திருக்கோயில் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார். சாமி அதுக்கு இடம் வேணும், பணம் வேணும், அதெல்லாம் சேர்ந்து தானே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு புண்ணியம் செய்வோர்க்கு சாமிஜி ஒரு படித்தரங்கள் சொன்னார். முதல்ல நீங்கள் இந்த பயிற்சியில் தேருங்கள், பிறகு உங்கள் குடும்பத்தினரை இதில் ஈடுபட செய்யுங்கள், பிறகு உங்கள் சுற்றத்தாரை ஈடுபட செய்யுங்கள். பிறகு இப்போ நாங்கள் ஆரம்பிக்கும் போது, சுவாமிஜி வரும்போது எக்ஸ்போர்ட்டுங்கிற கல்ச்சர் கிடையாது. ஒரு வெறும் 30 கோடி தான் டர்ன் ஓவர் 85ல். ஓகே. வெறும் திருப்பூர் நகரமே டர்ன் ஓவர் 30 கோடி தான். இப்போ பொதுவாக நம்ம எந்த ஒரு இடத்துலையும் நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு இடத்தை பார்த்தோம்னா அழகா தெரியும். அது இன்னும் அழகா தெரியணும்னு சொன்னோம்னா என்ன செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா பக்கத்துல போய் பார்க்கணும். பக்கத்துல போய் பார்க்கும் பொழுது அப்பதான் தெரியும் இன்னும் அது தூரத்துல இருக்கு அப்படிங்கிறது. இப்ப ஒரு இடத்துக்கே அந்த மாதிரி இருக்கும் பொழுது, வேதாத்ரி மகரிஷிங்கிற ஒரு பெரிய பயணம், அதுவும் வாழ்க்கை பயணம். அவங்க ஒருத்தருடைய வாழ்க்கையை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா இல்லை, உலகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து செய்யும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பல பேருடைய வாழ்க்கை சேர்ந்திருக்கும். அப்ப அந்த பயணத்தை நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம்னா அதுக்கு முடிவே இல்லாத ஒரு பயணம் தான் மகரிஷியோடு ஒரு பயணம் அப்படிங்கிற ஒரு தொடர். அந்த தொடர்ல நாம கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கணும் இல்லையா? அவருடைய பயணம் நம்மளையெல்லாம் கூட்டிட்டு போறதுக்காக ஒரு ஆழமான ஒரு பயணமாக அமைஞ்சதுக்கு அதுக்கு துணைகோளாக இருந்தவங்க நம்மளுடைய சுந்தரராஜன் ஐயா அவர்கள். ட்ரஸ்டீஸாகவும் இருக்காங்க. இவங்க இன்னைக்கு நம்மளோட வந்திருக்கிறது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. மகரிஷியோடைய விஷயங்களை பேச பேச ரொம்ப ஆனந்தமா இருக்கும். யாராவது ஒருத்தங்க பேசிட்டு இருக்கிறத கேட்கும் போதே இருக்கும். நீங்க அவரோட இருந்து டிராவல் செய்ததை நாங்க கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். எந்த விதத்துல நீங்க மகரிஷியோட நீங்க பல நாட்கள் அவர் ஒரு இடங்களையும் சைக்கிள்ல போய் எந்த வீட்டுல கூப்பிட்டாலும் அங்க போய் இருந்து செய்ததெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும். கொஞ்சம் எங்களுக்கு எப்படி அந்த வேதாத்ரி மகரிஷி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி அவர் இருந்திருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே அவளோட இருக்கோம். கொஞ்சம் நீங்க ஒரு சிலதை அதை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஒரு மலரும் நினைவுகளாக வேதாத்ரி மகரிஷி பற்றியும் உலக சமுதாய சேவா சங்கத்தை பற்றியும் இந்த சங்கத்தினுடைய தலைவர் SKM மயிலானந்தன் அவர்களை பற்றியும் இந்த உலக சமுதாய சேவா சங்கம் கடந்த 67 ஆண்டுகளாக சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படின்னு அதுதான் பயணம். முதல்ல எனக்கும் அருட்தந்தை அவர்களுக்கும் ஏற்பட்ட தொடர்பு சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாக அவரை 1984 நான் அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு முன்பாக ஓராண்டுக்கு முன்புதான் முதலாக அவர் திருப்பூர் 1983 12ஆர் கல்யாண மண்டபத்தில் காயகல்ப பயிற்சி என்கின்ற ஒரு பயிற்சியை திருப்பூர் மக்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அதிலே 2 பேர் தான் திருப்பூரிலே மகரிஷி அவர்களுக்கு அந்த காலத்தில் சீடர்களாக இருந்திருக்கிறார். அவர்கள் இருவருக்காக திருப்பூர் பயிற்சி அளித்திருக்கிறார்கள்.
சரி, 2 பேர். அந்த இருவர் பயிற்சி பெற்று அவர்கள் நலனடைந்து அவர்கள் ஒரு 9 பேரை சேர்த்திருக்கிறார்கள். அந்த 9 பேரில் அடியனும் ஒருவர். 2ல இருந்து 9 ஆச்சு. அதுல இருந்து 1984 12ஆர் கல்யாண மண்டபத்தில் காயகல்ப பயிற்சி அருட்தந்தை வந்த பொழுது நான் அவரை முதலாக நேராக சந்தித்தேன். சந்தித்த பொழுது எனக்குள் ஏற்பட்ட உணர்வு அதை வார்த்தைகளால் சொல்ல இயலாது. எத்தனையோ ஜென்மங்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு கிடைக்க பெறாத ஒரு பொக்கிஷத்தை நான் கண்டால் எவ்வளவு பூரிப்பு வருமோ அந்த மாதிரியான ஒரு பூரிப்பை என் உள்ளம் உணர்ந்தது. பார்த்தவுடன் இவர்தான் நமக்கு குரு. ஓகே. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் இவர்தான் நமக்கு குரு என்று அப்பவே முடிவு பண்ணியாச்சு. எப்படி காதலி ஒரு காதலன் அந்த ஒரு பார்த்தவுடன் அந்த ஒரு ஃபீலிங் வரும். கண்டிப்பா அற்புதமான விளக்கங்க. இதுதான் வந்து ரொம்ப அந்த ஃபீலிங் வரும். நீங்க சொல்லும் போதே அதை உணர முடியுது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ண அப்போ அவர் தான் ஆசிரியர், குரு, வழிகாட்டி எல்லாமே. அப்புறம் அவரோடு பாய் போறது கூட வந்து அவரே வந்து நிற்பாரு அப்படிங்கிற. ஆமாங்க. அப்போ அவரு எங்க போறாரோ அங்கேயே பின்னாண்ட பூனைக்குட்டி போகுது இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிட்டீங்க. ஆமா, சிக்கன பிடித்தேங்கிற மாதிரி அப்படியே அவர் பின்னாடியே ஆட்கொண்டு விட்டார். சரி, என்னை அவர் பார்க்க நான் பார்க்க அப்படியே நான் வந்து அவருக்கு தாசனாகிவிட்டேன். வேதாத்திரிய தாசனாக மனதுக்குள் நினைச்சிட்டேன். நல்ல பேருங்க வேதாத்திரி. அப்போ எனக்கு வயது 27. 27. நல்ல எனக்கு திருமணமாகி ஒரு 3 ஆண்டுகள் இருந்தது, ஒரு குழந்தை. அப்புறம் இப்படி இருக்கையில அவர் எங்க போறாரோ அங்க பின்னாடி போய் அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் அவரே நேரடியாக எடுப்பார். அப்படி ஓராண்டு திருப்பூருக்கு வெளியே அவர் ஈரோடு போனா ஈரோடு, கும்பகோணம் போனா கும்பகோணம், தமிழ்நாடு எங்க போனாலும் அங்க நான் அப்படியே போயிடுறது. போயிட்டு அகத்தாய்வு பயிற்சிகள் 4 நிலை எப்பொழுது. அப்போ அது முடிச்சிட்டு ஆசிரியர் பயிற்சி. அப்ப இங்க 85ஆம் ஆண்டு ஆழியாறு, பழைய ஆழியாறு. இப்ப 2 ஆழியாறு இந்த அருவித்திருக்கோயில். முதல்ல வந்து பழைய ஆழியாறு. இந்த இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா அதை சொல்லணும். ஒரே ஒரு குடிசை, ஓலை குடிசை. முன்னாண்டு சுவாமிஜிக்கு மட்டும் ஒரு சின்ன அந்த வள்ளலார் குடி சின்ன ஷெட் இருந்தது. அப்புறமெல்லாம் ஓலை குடிசை, கீழே மண் தரை. இந்த அறிவரங்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம். அப்புறம் 72 பேர் நாங்கள் அகத்தாய்வு பயிற்சிகள் முடித்து முதலாக ஒரு ஆசிரியர் பயிற்சி இங்கே நடக்கிறது. சாமிஜி வந்து அவங்க தான் எல்லாம் ஆளின் ஆள். அந்த 72 பேருக்கு கார்டியன், தத்துவ விளக்கங்கள் சொல்வது அவரே ஒரே நபர் தான், வேறு யாரும் கிடையாது. அதிலே இப்ப இருக்கும் மூத்த பேராசிரியர்கள் எல்லாம் அப்பொழுது சீடர்களாக இருந்தார்கள். அப்போ சாமி மனவளக்கலையே பிட்டாதான் சின்ன சின்ன பிட்டா இருந்தது. அதையெல்லாம் அன்பொழியிலிருந்து அது தொகுத்து அவர் தான் சிவஞானம்ங்கிறவரு எடுத்தார். இந்த மனவளக்கலை புத்தகம் தான் முதல் புத்தகம் இந்த சங்கத்திற்கு. அதான் பெரிய டிக்ஷனரியாவே இருக்கு இன்னைக்கு. யாருக்கு அடுத்தாலும் வாழ்க்கைக்கு ஒரு வேணும் அந்த புக் ஒண்ணு போகுது, அது படிச்சாலே போதும். இப்படி நாங்க எல்லாம் ஒரு 72 பேரு மண் தரை மேல ஒரு ஜமுக்காலம், வீட்டுல இருந்து கொண்டு வந்த பெட்ஷீட்டு தலையை நனைச்சிட்டு நாங்க இரவு அங்க படுத்துக்குவோம். சாமிஜி காலையில அவரு வந்துடுவாரு. ஆனா பயிற்சி துவங்குவதற்கு முன்பு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னை நம்பி நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க, இது வன விலங்குகள் நடமாடுற இடம், அதனால நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு அருட்காப்பு கயிறு, மஞ்சள் கயிறு கட்டி விடுவார். கட்டிட்டு அருட்காப்பு ஆத்மார்த்தமா சொல்லுவார். சொல்லி மஞ்சள் கயிறு கட்டி ஒரு திராட்சை, உலர்ந்த திராட்சை பிரசாதமா கொடுப்பார். அது கட்டிட்ட பிறகு பிரசாதம். இதையெல்லாம் நாங்க பயபக்தியோடு வாங்கிட்டு அப்புறம் பயிற்சி ஆரம்பமாகும். பயிற்சியில முதல்ல உடற்பயிற்சி எடுத்த உடனே உடற்பயிற்சி சொல்லி கொடுப்பார்.
அகத்தாய்வுல வந்த பிறகு உடற்பயிற்சி கத்து அது வந்து மீண்டும் அதை வந்து எல்லாம் ரிவ்யூ பண்றது. ரிவ்யூ ஆசிரியர் பயிற்சிக்கு இவர் சரியா செய்யறாங்களா சரி. அப்படின்னு செக் பண்ணுவாரு. புரியுது. அப்புறம் உடற்பயிற்சி செய்யும்போது நான் வந்து மகராசனம் செய்யும்போது காலை மாத்தி போட்டு செஞ்சுட்டேன். அப்படியா? தவறு பண்ணிட்டேன். சரி. உடனே ஒடியாந்து அவர் வேகமா வந்து, தம்பி மாத்தி செய்யறீங்க, இப்படி செய்யணும்னு சொல்லி என் காலை பிடிச்சி மாத்தி போட்டார். எனக்கு ஒரே மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஆச்சு. ஐயோ, என்ன இவ்வளவு பெரிய மகான் நம்ம காலை பிடிக்கிறாரு, நாம தானே போய் எல்லாம் அவரு காலை பிடிக்கணும், இவர் நம்ம காலை பிடிக்கிறாரே அப்படின்னு ஒரு ஒரு அது இன்னைக்கும் அதை நினைச்சா புல்லரிக்கும். ஒரு விதத்துல மெய்சில் இருக்கும். அது ஒரு பிளெஸிங் தான். நம்மளுக்கு அவர் இது பண்ண ஒரு பிளெஸிங் இருந்தாங்க. அதிலிருந்து அந்த எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் நாளுக்கு நாள் அதிகமாச்சு. அவருடைய நினைவாவே இருப்பேன். அப்புறம் நீங்க தான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே, ஒரு காதல் அந்த அந்த உறவு தான். அந்த மாதிரியான ஒரு உறவு. அது ஃபீல் பண்ண தான் முடியும், சொல்ல முடியாது. அப்புறம் அவங்க அந்த பயிற்சி முடியல ஒன்று சொன்னாங்க, இப்போ நீங்க 1 வாரம் பயிற்சி அது. அந்த 1 வாரம் பயிற்சி முடிஞ்ச உடனே, நண்பர்களே உங்களுக்கும் இந்த பயிற்சி உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடல் நலத்திற்கும், மன வளத்திற்கும், உயிர் வளத்திற்கும், உங்களுடைய தொழில் வளத்திற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நம்பினால் நீங்கள் ஒரு 5 பேருக்காவது இதை சொல்ல வேண்டும், அதற்கு எனக்கு உறுதி சொல்ல வேண்டும் சொல்லி கேட்கிறார். சாமி 5 பேர் என்ன, எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்றோம் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு அதோடைய வளர்ச்சி தான். ஆமாம், அப்படி கேட்டதுக்காக அப்புறம் அது நியாயமாகவும் பட்டுது. அப்புறம் உடனே தொடர்ந்து பயிற்சிகளை விடாமல் செய்கிறது. அப்புறம் போனதையும் ஒரு திருப்பூரில் அந்த 9 பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு 10க்கு 10 குடிசை, ஓலை குடிசை போட்டு தவம் செய்வது. வாரத்தில் 1 நாள் தவம் செய்வது. அதற்கு சாமிஜியோட அப்போ டேப் ரெக்கார்டு கேசட் இருக்கும், அந்த கேசட்டை போட்டு தவம் செய்வது. இப்படியே அந்த திருப்பூரில் அருவித்திருக்கோவில் வளர்ச்சிக்கான வித்து இடப்பட்டது. அப்புறம் படிப்படியாக பல்வேறு மாற்றங்கள் நடந்தது. அந்த இடம் கொஞ்சம் பத்தலை, அப்புறம் பெரிய குடிசை, அப்புறம் அப்படியே வந்தோடனே கிட்டத்தட்ட அது இப்போ 85லிருந்து 90 வரை ஒரு 5 ஆண்டுகள் அப்படியே அந்த பயணம் குடிசையிலே போச்சு. அன்பர்கள் அதிகமாயிட்டே வந்தாங்க. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நிறுவனத்துக்கு மட்டும் இல்லை, நம்முடைய சங்கத்துக்கும் இருக்கு. சாமிஜி அப்பப்ப அந்த முன்னேற்றங்களை, பெயர் மாற்றங்களையும் சொல்லிட்டு வருவார். மணவளக்கலை மன்றம் என்கின்ற, முதலில் மெய்விளக்க தவ மையம் என்று இருந்தது, அப்புறம் மணவளக்கலை மன்றம் என்று ஆகிவிட்டது. பிறகு அருவித்திருக்கோவில் என்று ஆரம்பிச்சு. இப்ப இந்த அருவித்திருக்கோவில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முதலா சாமிஜி அவர்கள் சொல்லி, இதை வந்து அந்தந்த பகுதியில அருவித்திருக்கோவில்கள் பெருக வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு ஊர்ல இருந்து அந்த ஆர்வலர்கள் வரும்போது, கும்பகோணத்துல ஒருத்தர் அன்பர் வந்தா, நீங்க அங்க அருவித்திருக்கோவில் எப்ப ஆரம்பிக்க போறீங்க அப்படிம்பார். அப்படி நான் வந்தா என்னையும் கேட்பார், அருவித்திருக்கோவில் எப்ப ஆரம்பிக்க போறீங்க அப்படிம்பார். ஏன்னா அப்ப வந்து ரொம்ப ஒரு அந்யோன்யமான பழக்கம். ஒரு அப்பா மகன் இல்லது ஒரு தாத்தா பேரன், இந்த மாதிரியான உறவுகள்ல தான் அந்த உரையாடல் போகும். இடைவெளி எல்லாம் இருக்காது, இடைவெளியே இருக்காது. ஒரு குடும்ப உறுப்பினர்களோடு நாம் எப்படி ஒரு இயல்பா பேசுறோமோ அந்த மாதிரிதான் பேசிட்டு இருப்போம். எல்லாம் சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு எல்லாரும் ரொம்ப, அதாவது இடைவெளி இருக்காது, அந்த மாதிரியான ஒரு அந்யோன்யமான ஒரு உரையாடலா இருக்கும். அப்ப கேட்டாரு, அதுக்கு அருவித்திருக்கோயில் எப்ப ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு கேட்டாரு. சாமி, அதுக்கு இடம் வேணும், பணம் வேணும், அதெல்லாம் சேர்ந்து தானே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு, புண்ணியம் செய்வோர்க்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு ஒரு பாடலை திருமந்திரத்திலிருந்து பாடல் பாடி காமிச்சு, நீங்க ஆரம்பிங்க, அருவித்திருக்கோயில கேட்டு வாங்கிக்கும், அதில் என்ன தேவையோ அது அதே கேட்டு வாங்கிக்கும் அப்படின்னு சொன்னாரு. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்ப வந்து ஒரு 9 பேர் தானுங்க. அவ்வளவுதான். ஆமா, அந்த 9 பேர் சேர்ந்து நாங்க ஒரு விளம்பரம் கொடுத்த பேப்பர்ல, மாற அருவித்திருக்கோயில் ஒண்ணு ஆரம்பிக்கலாம். அப்ப வந்து அன்றைய காலகட்டம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு குரு. ஒருவரை ஒருவர் பார்த்தால் நீங்கள் அந்த
உயிர் உய்ய வேண்டும், நீங்கள் பார்த்தோன்னே வாழ்க வளமுடன் சொல்லணும்னு சொல்லி ஆசிரியர் பயிற்சியில் சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் யாராவது பார்த்தா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஆச்சரியமா பார்ப்பாங்க. புதுசா இருக்கே. என்ன இது புதுசா இருக்கே அப்படின்னு. ஒரு ஃபோன் வந்து வாழ்க வளமுடன் டக்குன்னு வச்சிருவாங்க. ஏதோ ராங் நம்பர் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்ன வந்து இந்த மாதிரி வாழ்க வளமுடன்கிற ஒரு வார்த்தையே கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க கேட்டதில்ல. முதல்ல கேள்விப்படும் போது ஏதோ யாரோ பேசுறாங்கன்ட்டு போனை வச்சிருவாங்க. இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் எல்லாம் எனக்கு இருந்தது. அப்புறம் அந்த காலகட்டத்தில் அப்படி சுவாமிஜி இங்கே வரும்போதெல்லாம் தீவிரமாக கேட்கறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க ஓ. இன்னும் அப்படியே இருக்கிறீங்களே அப்படின்னாரு. எனக்கும் ஒரு சாமிஜி சொல்றாங்க, நம்மளால இன்னும் முடியாம இருக்குன்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு, ஒரு குற்ற உணர்வு. அப்போ ஒரு முறை என்னுடைய மனைவி கிட்ட நான் போய் இதை சொன்னேன். மாற ஓராண்டு ஆச்சு, நிறைய முறை விளம்பரம் கொடுத்துட்டோம், இடம் ஒன்றும் அமையிற மாதிரி தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஏனுங்க, நம்ம வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கி வச்சிருக்கிறோமே, அதையே கொடுத்துருங்களே அப்படின்னு என் மனைவி சொன்னா. அது அவ பேர்ல இருந்தது. அவங்களும் பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்களா? அது முக்கியமான அது அது பயிற்சி எடுக்காம இந்த வார்த்தை வராது. அது சாமிஜி ஒரு படித்தரங்கள் சொன்னார். முதல்ல நீங்க இந்த பயிற்சியில தேருங்கள், பிறகு உங்கள் குடும்பத்தினரை இதில் ஈடுபட செய்யுங்கள், பிறகு உங்கள் சுற்றத்தாரை ஈடுபட செய்யுங்கள், பிறகு ஊருக்கு செல்லுங்கள் பாரு. படிப்படியா அப்படியே போகலாங்கிறாரு. அப்போ நான் இங்க பயிற்சியெல்லாம் முடிச்சு ஓராண்டுகள் ஆயிடுது. அப்புறம் ஃபர்ஸ்ட் யாருக்கு, மனைவிக்கு தானே சொல்லணும், அப்பா அம்மாவுக்கு சொல்லணும். அப்போ எல்லாம் எங்களது கூட்டு குடும்பம், ஒரே பையன். அதனால அப்புறம் போனோன்னு மனைவி கிட்ட சொன்னேன், மாதிரி ஒரு அற்புதமான பயிற்சி, அற்புதமான குரு, காண கிடைக்காத ஒரு காட்சி அங்கே. அதனால நீங்க அந்த பயிற்சி நம்ம எடுத்துக்கலாம், நான் எல்லாம் உனக்கு கூட இருந்து கைடு பண்ணுறேன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், நீங்கள் புதுசாக சாமியார் கிட்ட போகிறீங்க. ஏன்னா நான் அதுக்கு முன்ன துறவிகள்னால் போயிடுவேன். எந்த துறவிகள் இருந்தாலும் அவங்க பின்னாண்ட போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்கன்னு அப்புறம் தேடுதல் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு சாமியார் கிட்ட போயிட்டே இருக்கிறீங்க. பாருங்கள், நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ணால் என்னை விட்டுட்டு நீ இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு பேசுறதை நிறுத்திட்டேன். சரி. அப்புறம் பேசாமல் வாழ்த்திட்டு, ஏன்னா நமக்கு தான் வாழ்த்து தானே ஒரு பெரிய பக்கம். ஆமாம், அது ஒரு பலம். அப்புறம் குடும்பத்தினரை வாழ்த்துறக்க ஆரம்பித்தேன். எங்கள் தந்தையார் வந்து, நான் அந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கும்போது, எங்கள் அப்பா அவர் வந்து சுவாமி சித்பானந்தருடைய சீடர், திருப்பராய்த்துறை சித்பானந்தருடைய சீடர். அவருடைய சிந்தனைகள் எல்லாம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தேடுதலை கொண்டு வந்தது. எங்கள் அம்மாவும் ரொம்ப பக்தி மார்க்கம், அவங்க விநாயகருடைய பக்தை. அவங்க அந்த ஆன்மீக தொடர்பு இருந்ததுனால என் தந்தையார் வந்து முதல்ல ஒப்புதல் கொடுத்தாரு. நம்ம போய் சாமிஜி பார்க்கலாம், நானும் பயிற்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவருக்கு பயிற்சி எடுத்தது. அப்புறம் நாங்கள் இருவரும் பயிற்சி எடுத்துட்டு வீட்டில் பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே வீட்டில் இருக்கிற பெண்கள் கவனிச்சாங்க. முன்னெல்லாம் வந்து நான் அதிகமாக கோவப்படுவேன், கோபம் வரும், சண்டை வரும், எல்லாம் நடக்கும். அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எல்லாம் மாற்றங்கள் வந்தது பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கும் சண்டை வரும். அது எல்லாம் அப்படியே எல்லாமே மாற்றங்கள் நடந்திருக்குது. அதை பார்த்துட்டு ஏதோ இருக்க மாட்டிருக்குது என்னன்னு போய் பார்க்கலான்ட்டு அப்புறம் என் மனைவி வந்து பயிற்சி எடுத்துட்டாங்க. அவங்களும் அருள்நிதி, எங்கள் அம்மாவும் பயிற்சி எடுத்தாங்க. ஆனால் அவங்க அருள்நிதி ஆகலை, பட் ஆனால் அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் எடுத்தாங்க. ஆனால் என் மனைவி அருள்நிதியை வரைக்கும் வந்து முடிச்சதுக்கப்புறம் இப்படி வந்தோடனே எனக்கு அந்த இடம் வாங்குவது எளிதாகி போச்சு. அவங்க இப்படி சொன்னோன்னே அவங்க மேல மதிப்பு மரியாதையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு அது தோணவே இல்லை, அவங்க கடைசியில் அதை வந்து சொல்லி. ஆமா, எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அதை நான் பெருமையா நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் திருப்பூர்ல இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்குன்னு சொன்னா, ஆமா, அதுக்கு வந்து அவங்கதான் கண்டிப்பா ஒரு பிரச்சாரம் போட்டது. ஒரு பெண் வந்து தன்னுடைய வீடு கட்டுவதற்காக, நாங்கள் ஒன்றும் பெரிய வசதி இல்லை, பெரிய வசதி கிடையாது, வீடு கட்டணும்னு வாங்கி போட்டிருக்கிறோம். அப்புறம் கிராமத்தில் ஒரு சின்ன வீடு. நான் பிழைப்பு தேடி நகரத்துக்கு வந்தனால ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தோம். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவருக்கு சொந்த வீடு கட்டணும்னு ஒரு ஆசை.
அதுக்காக இடம் வாங்கி போட்டிருந்தோம். அந்த இடத்த திருப்பி குடுக்குறாங்களே அப்படின்னோனே, ஆனா எனக்கு ஒரு துளியும் கூட வருத்தமோ இல்ல. மீண்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, அப்புறம் சாமிஜிகிட்ட குடுத்து, "சாமிஜி இடம் அமைஞ்சிருச்சுங்கன்னு" சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாம் அறிவித்திருக்கோள் ஆச்சு. அது நல்ல ஒரு திருப்பூர் நகரமும் வளர்ந்தது. அப்போ நாங்க ஆரம்பிக்கும்போது, சுவாமிஜி வரும்போது எக்ஸ்போர்ட்டுங்கிற கல்ச்சர் கிடையாது. ஓஹோ! ஒரு வெறும் 30 கோடி தான் டர்ன் ஓவர் 85ல. ஓகே. வெறும் திருப்பூர் நகரமே டர்ன் ஓவர் 30 மொத்தமே கோடி தான். சொல்றீங்க. இப்போ 30,000 கோடி இருக்கு. எவ்வளவு வளர்ச்சி பாருங்க. ஆனா அப்பவே நான் திட்டமிட்டேன், இது பிற்காலத்துல வளரும். இந்த எக்ஸ்போர்ட்டு எல்லாம் உலக மக்கள் எல்லாம் வர்றக்கு ஆரம்பிப்பாங்க. நம்ம அதுக்குரிய ஒரு ஸ்டாண்டர்டு ஆமா, இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அறிவித்தல் இன்னைக்கு கோயில் கட்டணும். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல கட்டணும் அப்படின்னு என்னுடைய சிந்தனை இருந்தது. அது நிறைவேறுச்சு. ம். அது நல்லா பியூட்டிஃபுல்லா ஒரு அறிவித்திருக்கோவில் வந்து இன்னைக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்துல முதல் அறக்கட்டளை உண்மையா நம்பர் 1 அது அமர்ஜோதி நகர் அறிவித்திருக்கோவில் தான். அது இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அந்த வளர்ச்சி. ஆமா. இப்போ வந்து அது 25வது ஆண்டு விழாவை அது கொண்டாட இருக்கு. அதுக்கெல்லாம் அழைப்பிதழ் உங்களுக்கு குடுக்குறோம் வாங்க. ஓ, கண்டிப்பா. அவசியம் நீங்க வந்து பார்க்கணும். 4 ஃப்ளோரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நிச்சயம். வானவராயரை வச்சு அப்போ வந்து ஒருங்கிணைந்த மாவட்டம். திருப்பூர்னு ஒரு மாவட்டம் கிடையாது. கோவை மாவட்டத்தை சேர்ந்தது இருந்தது. அப்போ வானவராயரை வச்சு அந்த அறிவித்திருக்கோயில திறந்து வச்சோம். இன்னைக்கு வெள்ளி விழாவுக்கும் அவரே வர்றாரு. ஓ, ஓகே. அது பெரிய கொடுப்பனை எங்களுக்கு. நிச்சயம். இப்படி அந்த வளர்ச்சி போயிட்டே இருந்தது.